இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஆளுகின்ற திமுக அரசை கதறவிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படி எந்த தேர்தலிலும் திமுக கதறியதில்லை. இடைத்தேர்தல்களை மிக லாபகமாக கையாண்டு படையை இறக்கி அதிகார பலத்தை பயன்படுத்தி அமைச்சர்களை அனுப்பி சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களை அணிவகுக்க வைத்து பணத்தை கொடுத்து சுலபமாக வெற்றி பெறுவதுதான் திமுகவின் வாடிக்கை. இதுதான் திமுகவின் திருமங்கலம் பார்முலா. அந்த திருமங்கலம் பார்முலாவை தான் ஈரோட்டில் பயன்படுத்தினார்கள், வெற்றி பெற்றார்கள். அதே பார்முலாவை விக்கிரவாண்டியில் பயன்படுத்தி விடலாம் என்று கனவு கண்ட திமுகவை கதறவிட்டார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும். அது வாக்குப்பதிவு நடைபெற்ற இந்த மாதம் 10ஆம் தேதி வரை நன்றாகவே தெரிந்தது. வாக்குப்பதிவு நடைபெற்ற இடங்களில் பல முறைகேடுகளை செய்ய திமுக முயற்சித்த இடங்களிலெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியினர் அணிவகுத்து தடுத்து இருக்கிறார்கள். ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் இப்பொழுது வெளியாகியிருக்கின்ற கருத்து கணிப்பின் அடிப்படையில் திமுக இந்த தேர்தலில் கதறி இருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தோற்றுவிட்டால் மிகப்பெரிய அவமானம் என்று அஞ்சித்தான் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பிரச்சாரம் செய்ய போகவில்லை. அதற்கு பின்னணியில் இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கிறது. சட்டமன்றத்திலே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க போவதில்லை என்று சொல்லாமல் திமுக அரசு சொல்லியது விக்கிரவாண்டி தொகுதியிலே எதிரொலித்தது. இதற்கு முன்பு நடைபெற்ற விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்குவோம், வன்னியர்களுக்கு என்று தனி இடஒதுக்கீடு கொடுப்போம் என்று மு க ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி அப்படியே இருக்கிறது. அந்த வாக்குறுதியை காற்றிலே பறக்க விட்டுவிட்டு விக்கிரவாண்டி தொகுதியிலே ஸ்டாலின் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது ஆவேசப்பட்ட மக்கள், ஆவேசப்படுகின்ற இளைஞர்கள் ஸ்டாலினிடம் நேருக்கு நேராக இந்த கேள்வியை கேட்டுவிட்டால், சென்ற முறை நடந்த இடைத்தேர்தலில் இதே விக்கிரவாண்டியில் வன்னியர்களுக்கு உள் இட ஒதுக்கீடு கொடுப்போம் என்று சொன்னீர்களே, அதை ஏன் இன்று வரை கொடுக்கவில்லை என்று யாராவது ஸ்டாலினை நேருக்கு நேராக கேள்வி கேட்டுவிட்டால், ஏனென்றால் கேள்வி கேட்கின்ற துணிச்சல் அந்த பகுதியிலே இருக்கின்ற இளைஞர்களுக்கு நிச்சயம் இருக்கிறது. ஆகவே அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டால் அது மிகப்பெரிய அளவில் அந்த தேர்தல் களத்திலே எதிரொலிக்கும். தேர்தல் களத்தில் திமுகவின் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும் என்பதற்காகவே அஞ்சியே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விக்கிரவாண்டி தொகுதிக்கு செல்லவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நடத்திய கருத்து கணிப்பில் திமுகவிற்கு மிகப்பெரிய நெருக்கடியை பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்திருக்கிறது. திமுகவை கதற வைத்திருக்கிறது. இந்த தேர்தலில் போட்டியிட்டால் வெற்றி பெற முடியாது என்பது அதிமுகவிற்கு நன்றாகவே தெரியும். ஆனால் விக்கிரவாண்டி தொகுதியிலே பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிறது, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் போட்டியிடுகிறது. ஒருவேளை விக்கிரவாண்டி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் பெண்ணாகரத்தில் இடைத்தேர்தலில் இறங்கி வேலை செய்ததை போல, பெண்ணாகரம் இடைத்தேர்தல் எப்படி டாக்டர் ஐயா அந்த மக்களோடு மக்களாக இணைந்து நின்று தேர்தல் பணியாற்றி பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்கு வங்கியை நிரூபித்தார், அங்கே அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. ஆகவே அதை போல விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் பகிரங்கமாக நேரடியாக களத்திலே இறங்கி மக்களை சந்திக்க ஆரம்பித்து விட்டால் அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படும் ஆபத்து இருக்கிறது என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாகவே தெரியும். பெண்ணாகரம் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட பொழுது அன்றைக்கு ஜெயலலிதா இருந்தார். ஆகவே அவர்கள் சுதாரித்துக் கொண்டார்கள். அதிமுக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏற்கனவே நெருக்கடி இருக்கிறது. அதிமுக சமாளிக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனைகள் வேறு ரூபத்தில் வரும் என்று உணர்ந்து கொண்டதால் அவர்கள் தேர்தலை புறக்கணித்தார்கள். புறக்கணித்தது மட்டுமல்ல, எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியை 3ஆம் இடத்திற்கு தள்ளிவிட வேண்டும் என்று அவர்கள் எவ்வளவோ பிரயத்தனப்பட்டார்கள்.
எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். அதிமுகவின் ஓட்டுக்கள் நாம் தமிழர் கட்சிக்கோ அல்லது திமுகவிற்கோ சென்றால் கூட பரவாயில்லை, எக்காரணத்தை கொண்டும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சென்றுவிடக் கூடாது என்பதிலே அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அவருடைய குழு மிக தீவிரமாக வேலை செய்தது. ஆனால் அதையும் தாண்டி விக்கிரவாண்டி தொகுதியிலே மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் மக்கள் மிகப்பெரிய அளவில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த தேர்தலிலே வாக்களித்திருக்கிறார்கள். விக்கிரவாண்டி தொகுதியிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்று தனி ஒரு கௌரவத்தை மக்கள் தந்திருக்கிறார்கள் என்பது வாக்கு பதிவின் எண்ணிக்கையின் போது தெரிய வரும் என்று அந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. எப்படி பார்த்தாலும் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய அலை வீசியது. திமுக கொடுத்த வாக்குறுதிகளை காற்றிலே பறக்க விட்டு விட்டது. அதிமுகவும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது ஏட்டளவில் தான் இருக்கிறது. அந்த ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது என்பது வன்னிய பெருமக்களும் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு மக்கள் விரோத அரசாக, செயல்படாத அரசாக, மக்களை கசக்கி பிழிகின்ற அரசாக, ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கின்ற அரசாக இருக்கிறது என்பதும் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலிலே நன்றாக எதிரொலித்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றியாக இருந்தாலும் சரி, வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் சரி, மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே தான் இருக்கும். அந்த அளவிற்கு திமுகவை கதறவிட்டு இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற கருத்து கணிப்பு வெளியாகி திமுகவின் தலைமைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கிறது. அந்த அதிர்ச்சியில் இன்றைக்கு திமுக தலைமை மூழ்கி கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.